வணக்கம். கடகராசிக்காரர்கள் சந்திராஷ்டம தினத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? கடகராசி ராசிநாதனே சந்திரன். அந்த ராசிநாதனே மறைகிறான் 8ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல கும்பத்துல மறைகிறான். அதான் சந்திராஷ்டமம் கடகராசிக்குன்னு சொல்றோம். ராசிநாதன் புகழ், பெருமை, பதவி, உடல் நலம் எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். அவன் போய் 8ஆம் இடத்துல வர்றதுனால மறைகிறதுனால உடல் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது 2 நாள் சனி பகவானுடைய வீட்டில் மறைகிறதுனால குறிப்பாக இடது விழி சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். கால் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். புகழ் சம்பந்தமான விஷயமா இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள்ல அன்னைக்கு மூக்க நுழைக்க கூடாது. பெருமை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால அன்னைக்கு நம்ம வெளி விவகார தொடர்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல புது முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. புது வாகனங்கள் வாங்குற முயற்சிகள்ல எதுவும் அன்னைக்கு செய்யக்கூடாது. புதிதாக பூமி வாங்குவதோ பூமியை விற்பதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. பிறகு பங்குச்சந்தையில முதலீடு செய்வதையோ அதே மாதிரி உள்ள அந்நிய முதலீடுகளிலேயோ கவனமாக இருக்கணும். பிறகு தந்தை வழி உறவினர்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் கடகராசிக்காரங்க சந்திராஷ்டமத்தன்று தெரிந்து அறிந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். தொழில் விஷயங்கள்ல புதிய முடிவுகளை தள்ளி போடணும். பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல தள்ளி போடணும். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். அந்நியர்களுக்கு பண உதவி செய்வதை தவிர்க்க வேண்டும். தந்தை வழி உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசிக்காரங்க சந்திராஷ்டமத்தட்டு கவனமாக இருக்கிறதுக்குரிய ஒரு எளிய வழிமுறைகள். பிறகு சந்திர பகவானே ராசிநாதனாக இருப்பதால் அன்றைய தினம் சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொண்டுதான் பணியை துவக்க வேண்டும். எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ சொல்லலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. ஓம் பத்மத்வஜாய வித்மகே தாமரை பூவை கையில் வைத்திருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய சந்திர பகவானே, உலக மக்களுடைய மனங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற சந்திர பகவானே, எங்களை காத்து அருளி எங்களுடைய துயரத்தை எல்லாம் போக்குவீராக என்பதுதான் என்னுடைய பொருள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. சந்திர பகவானுக்கு உள்ள அதிதேவதைகள் பெண் தெய்வங்கள். குறிப்பாக லட்சுமியினுடைய வழிபாடுகளை அன்று மேற்கொள்ள வேண்டும். ஓம் மகாதேவீச வித்மகே விஷ்ணு பத்தினியைச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயா. தேவியர்களெல்லாம் சிறந்த மகாதேவி என்று அழைக்கப்படக்கூடியவளே, விஷ்ணுவினுடைய துணைவியாக இருந்து உலக மக்களுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவளே, லட்சுமி என்ற மகாலட்சுமி என்ற திருநாமத்தை உடையவளே, உம்மை போற்றி வணங்குகிறோம். எங்களை துன்பத்திலிருந்து காப்பீராக. ஓம் மகாதேவீச வித்மகே விஷ்ணு பத்தினியை தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயா. அதே மாதிரி பூமாதேவிக்குரிய காயத்ரி மந்திரம். ஏன்னா பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் புது முடிவு எடுக்க கூடாது சொல்லியிருக்குமா இல்லையா? ஓம் தனுர்தராயைச வித்மகே சர்வசித்தீச தீமகி தன்னோ தரா பிரஜோதயா. ஓம் தனுர்தராயைச வித்மகே தனுர்தராயச வித்மகே
வில்லை கையில் ஏந்தி கொண்டிருப்பவளே. ஏன்னா அவரு சீதாதேவியாக இருந்து சீதாதேவி அதனுடைய அம்சமாக அவதரித்தவள். அந்த அந்த வில்லை உடைச்சாதான் சிவதனுசை உடைத்தால்தான் சீதாதேவி அடைய முடியும் என்ற நிலை இருந்தது அல்லவா. அதான் தனுர்தராயேச வித்மகே சர்வசித்தீச தீமகி, சகல பாக்கியங்களையும் அருளக்கூடியவளே. தன்னோதரா பிரஜோதயாத், பூமாதேவியே எங்களை துன்பங்களில் எல்லாம் காத்து அருள் புரிவீராக. இந்த மந்திரம். அடுத்து 3ஆம் முறை சந்திரனை தன்னுடைய சடாமுடியில் அடிந்து கொண்டிருக்கிறார். மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அடிந்து என் உடமையை பூந்ததுனால சொல்றாங்களா இல்லையா. மாசரு திங்கள் அந்த 3ஆம் பிறைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அது உடல் வலிமையையும் உள்ள வலிமையையும் கூட்டி அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடியது. அந்த சந்திரனை அணிந்த சிவனை நினைக்க வேண்டும். சிவனுடைய காயத்ரியை சொல்லணும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே, உலகத்தில் தானாக தோன்றி பிரபஞ்சத்தை தோற்றுவித்து எங்களையெல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கடவுளே சிவனே. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி, மகாதேவன் என்ற சிறப்பு பெயரை உடையவனே. ருத்ரனே, தீயவர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அவதாரம் எடுத்த ருத்ரனே, எங்களை காத்து எங்களுக்கு அருள் புரிவீராக. அப்போ இந்த மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்குரிய விஷயங்களுக்கு நம்ம வலிமை ஏற்படுத்தக்கூடியது. பூமாதேவியினுடைய மந்திரத்தை சொல்வது நம் பூமி சம்பந்தமான விஷயங்களில் தவறான முடிவு எடுத்து விடக்கூடாது என்பதற்காக. லட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லக்கூடியது நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல முதலீடு செஞ்சு நம்ம மாட்டிக்கிடக்கூடாது என்பதற்காக. சந்திரனுடைய மந்திரத்தை சொல்வது நாம் மனச்சலனமின்றி முடிவுகளை எடுப்பதற்காக. சிவனுடைய மந்திரத்தை சொல்வது நாம் எதிரிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்ப இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தால் அந்த 2.25 நாள் சந்திராஷ்டிரமத்தை நீங்கள் எளிதாக கடந்து விடலாம். கடகராசி என்பவர்களுக்கான இந்த 4 மந்திரங்கள். சந்திரனுக்குரிய மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. சந்திரனுக்குரிய மந்திரம். அடுத்து லட்சுமிக்குரிய மந்திரம் மகாதேவீச வித்மகே விஷ்ணு பத்தினீச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயா. இது லட்சுமிக்குரிய காயத்ரி மந்திரம். பூமாதேவிக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் தனுர்தராயேச வித்மகே சர்வசித்தீச தீமகி தன்னோதரா பிரஜோதயாத். பூமாதேவிக்குரிய காயத்ரி மந்திரம். சாட்சாத் சிவனுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். சந்திராஷ்டம தினத்தன்று இந்த மந்திரங்களை எல்லாம் அதிகாலையில குளித்து முடித்து பூஜை ரூம்ல பூஜை புனஸ்காரம் செய்து உங்களுடைய பணிகளை எல்லாம் தூக்குங்கள். இன்னும் சொல்ல போனால் நேரம் கிடைத்தது என்றால் கோளறு பதிகத்தையும் நன்றாக பாடிவிட்டு உங்களுடைய பணிகளை தூக்குங்கள். சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. அதே சமயத்தில் நாம் சொன்ன விஷயங்களில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளி விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலீடு செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வகைகளை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கடகராசிக்காரர்கள் இந்த வகையாக சந்திராஷ்டிரமத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.